ஸ்ரீ ஏழுமலையான் 10ஆம் பகுதி. சுவாமி, நான் கலியுகத்தில் மக்கள் படும் கஷ்டங்களை துடைப்பதற்காக பூமிக்கு வந்தவன். நானும் தாங்களும் ஒன்றேதான் ஆவோம். நாராயணரான நாம் மக்களின் நன்மை கருதி பல்வேறு அவதாரங்களை எடுத்தோம். தாங்கள் அவதாரம் முந்தைய யுகங்களை சார்ந்தது. அன்று மக்களிடம் ஒழுக்கம் இருந்தது. கலியுகத்தில் பாவம் செய்வோரே அதிகமாக இருப்பர். ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என நினைப்போர் கூட சந்தர்ப்ப சூழ்நிலையால் பாவம் செய்வர். மகான்கள் அவர்களுக்கு நல்வழி காட்டினாலும் ஏளனமாகவே பேசுவர். இறை வழிபாடு பற்றி பேசுபவர்களை பைத்தியக்காரர்கள் போல் பார்ப்பார்கள். எனவே அவர்களது பாவங்களை கழுவுவது எனது பணியாகும். அதற்காகவே நான் இங்கு அவதாரம் எடுத்து வந்துள்ளேன். இந்த அளப்பரிய பணியை செய்வதால் தாங்கள் இலவசமாகவே எனக்கு இடம் தந்து உதவ வேண்டும். அதற்கு பதிலாக என்னை வணங்க வருவோர் தங்களை முதலில் வணங்கிய பிறகே என்னை வணங்க வேண்டும் என்ற விதிமுறையை உருவாக்குகிறேன் என்றார் ஸ்ரீனிவாச பெருமாள். வராக சுவாமியும் லோக நன்மை கருதி இதற்கு சம்மதித்தார். பின்னர் ஸ்ரீனிவாசன் வராக சுவாமி தங்கிய இடத்தின் அருகிலேயே ஆலயம் அமைத்து கொண்டார். இதனிடையே ஸ்ரீனிவாசன் திருமலையில் குடிகொண்டிருப்பதை அறிந்த லக்ஷ்மி பிராட்டியார் அவரை அடைய வேண்டிய ஏற்பாடுகளை செய்தார். பூமியில் மானுட அவதாரம் எடுத்துள்ள சுவாமியை தானும் மானுட வடிவமெடுத்தே அடைய முடியும் என்பதால் தாயாரும் அவ்வாறான வடிவமே எடுக்க முடிவெடுத்தாள். அவள் அவ்வாறு மானிட பிறப்பெடுக்க காரணமும் இருந்தது. ஒரு காலத்தில் பத்ம மகாராஜன் என்ற மன்னன் தன் நாட்டை ஆண்டு கொண்டிருந்த போது குழந்தை இல்லாத காரணத்தால் தன் மனைவியோடு இணைந்து வரலட்சுமி விரதம் அனுஷ்டித்தான். இந்த விரதத்தின் பலனாக அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தாள். அவளுக்கு மாசுலுங்கி என்ற பெயர் வைத்தான். இதற்கு களங்கமில்லாதவள் என பொருள். அவள் வளர்ந்தாள். திருமண பருவத்தின் வாசலில் நின்றாள். அந்த பெண்ணின் அழகை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. அழகு என்றால் சாதாரண அழகல்ல. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகு படைத்தவள் அவள். கவிஞர்கள் அவளை வர்ணிக்க ஆரம்பித்தால் உலகில் உள்ள ஏடுகள் போதாது. பரந்தாமன் பள்ளி கொண்டிருக்கும் உலகின் மிகப்பெரிய பார்க்கடலை திரைச்சீலையாக விரித்து எழுதினால் கூட அதில் அடங்கிவிடுமா என்பதே சந்தேகம். அழகுதான் அப்படிப்பட்டதென்றால் குணம் தங்கம். பக்தி ஸ்ரத்தை மிக்கவள். எம்பெருமான் நாராயணரை மனதில் எண்ணி அவன் நாமத்தையே உச்சரித்தவள். ஒரு கட்டத்தில் திருமணம் புரிந்தால் அந்த நாராயணனையே மணப்பது என்று முடிவெடுத்து விட்டாள். மன்னன் பத்மராஜன் மகளை பார்த்து சிரித்தான். அட பைத்தியமே, மானிட ஜென்மம் எடுத்தவள் நாராயணனை எப்படி பர்த்தாவாக அடைய முடியும்? தந்தையின் கேலியை அவள் பொருட்படுத்தவில்லை. அவளது பக்தி ஆழமானது. தன்னை திருமணம் முடிக்க அந்த நாராயணர் வந்தே தீருவார் என்பதில் உறுதியாக இருந்தாள். மாசுலுங்கியின் பேரழகு பற்றி கேள்விப்பட்ட மன்னர்கள் பெரும் பொருள் கொடுத்தேனும் அவளை திருமணம் செய்து கொள்வதென போட்டியிட்டனர். அவளை யார் மனம் முடிக்க முயன்றாலும் அவனை வென்றோ கொன்றோ நாம் மனம் புரிந்துவிட வேண்டும் என்று மன்னர்களுக்குள் போட்டி ஏற்பட்டது. மகளை இன்னும் இல்லத்தில் வைத்திருப்பது நல்லதல்ல. அவளுக்கு உடனடியாக தகுந்த கணவனை தேர்வு செய்ய வேண்டும் என்று மன்னன் முடிவெடுத்தான். இருப்பினும் தன் முடிவை விட மகளின் முடிவே அவளுக்கு பிரச்சனையின்றி இருக்கும் என்பதால் தனக்கு பிடித்த மணாளனை அவளே தேர்ந்தெடுக்கட்டும் என சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்துவிட்டான் மன்னன். மன்னாதி மன்னர்களெல்லாம் குவிந்தனர். இலங்கை பேரரசன் ராவணன் அவளை பற்றி கேள்விப்பட்டு அப்படிப்பட்ட பேரழகு பெட்டகம் தன் அரண்மனையை மட்டும் அலங்கரிக்க வேண்டும், நம்மை எதிர்பாரும் பூமியில் உண்டோ என்ற ரீதியில் வான மார்க்கமாக இலங்கையிலிருந்து வந்து சேர்ந்தான். ராவணன் வந்திருக்கிறான் என்று தெரிந்ததுமே பல தேசங்களில் இருந்தும் வந்திருந்த மன்னர்கள் எல்லோரும் உயிர் பிழைத்தால் போதுமடா சாமி, இவனை எதிர்க்க யாருக்கு துணி உண்டு? அவன் கொடுத்து வைத்தவன். மாசுலுங்கியை மனைவியாக அடையும் பெரும் பாக்கியத்தை பெற்றுவிட்டான் என்றவர்களாய் சுயம்பர மண்டபத்திலிருந்து ஓடிவிட்டனர். ராவணன் மாசுலுங்கியிடமும் அவளது தந்தையிடமும் சென்று, பார்த்தீர்களா, பராக்கிரமம் என்றால் இதுவல்லவோ பராக்கிரமம். என்னை கண்டதும் உலகிலுள்ள அத்தனை அரசர்களும் ஓடிவிட்டார்கள் என்றால் என்னிலும் வலிமையானவன் உண்டோ? இந்த வீரத்திற்கு மதிப்பெடுத்து மாசுலுங்கி எனக்கே சொந்தமாக வேண்டும். பத்மராஜா, உன் மகளை எனக்கு திருமணம் செய்து வைப்பாய் என்று அதிகார தோரணையுடன் கூறினான் ராவணன். மாசுலுங்கியோ மறுத்துவிட்டாள். ராட்சசனே,
உன்னை மட்டுமல்ல, இங்கு வந்திருந்த எந்த அரசனின் கழுத்திலும் நான் மாலை போட்டிருக்க மாட்டேன். அப்படியானால் ஏன் சுயம்பர மண்டபத்திற்கு வந்தாய் என நீ கேட்கலாம். ஸ்ரீமன் நாராயணர் எங்கும் இருப்பவர். என் பக்தியை பாராட்டி நிச்சயம் அவர் இங்கு வருவார் என்ற நம்பிக்கையுடனேயே இந்த மண்டபத்தில் கால் எடுத்து வைத்தேன். உன்னை போன்ற பெண் பித்தர்களுக்கு வாழ்க்கைப்பட மாட்டேன். மரியாதையாக ஓடிவிடு என்றாள். ராவணனை தன் மகளுக்கு பிடிக்கவில்லை என்பதால் அவனை அவையிலிருந்து வெளியேறும்படி பத்மராஜனும் கேட்டுக்கொண்டான். ஆனால் கொடிய ராவணன் விடுவானா? மாசுலுங்கியை பலவந்தமாக தூக்கிச் செல்ல அருகில் நெருங்கினான். பத்மராஜன் மகளை காப்பாற்றும் நோக்கத்தில் ராவணனை தடுக்க வரவே தன் வாளை உருவிய ராவணன் பத்மராஜனை வெட்டினான். பத்மராஜனின் தலை உருண்டது. அப்பா! மாசுலுங்கியின் அலறல் அரண்மனையையே நடுங்கச் செய்தது. மன வீட்டை பிண வீடாக்கிய கொலைகார ராவணன் அதை பொருட்படுத்தாமல் அவளை அடைய விரும்பி நெருங்கினான். 10ஆம் பகுதி நிறைவடைந்தது.